வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் வாழப்பாடி போலீசார் கடந்த 19ஆம் தேதி வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் ரெய்டு நடத்தினர். அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த மூவரிடம் விசாரித்தனர். அவர்கள் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த தேஜா ராஜா புட்டேல், ஜீப்ராஜ் மெஹர், ராஜகுமார ராணா என தெரியவந்தது. மூவரும் கஞ்சாவை பதுக்கி விற்பனை செய்தது உறுதியானது. மூவரையும் போலீசார் கைது செய்து கோர்ட் உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். மூவரையும் குண்டர் சட்டத்தில் ஓராண்டு சிறையில் அடைக்க போலீஸ் எஸ்பி கௌதம் கோயல் பரிந்துரை செய்தார். அதை ஏற்று கலெக்டர் பிருந்தாதேவி உத்தரவிட்டார். கொடைக்கானல் கோரன்கொம்பு பழங்குடியினர் கிராமத்தில் பழங்குடியினர் தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் குழல் வாத்தியம் முழங்கி பழங்குடியினர் பெருமையை பறைசாற்றி ஊர்வலம் நடைபெற்றது. குப்பம்மாள் பட்டியில் தொடங்கி கோரன்கொம்பு விழாதிடல் வரை நடைபெற்ற ஊர்வலத்தை ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மற்றும் கிராம சபை நிர்வாகிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் பொன்னம்மாள் பழங்குடியினர் அடையாளத்துடன் கூடிய கொடியை ஏற்றினார். மதுரை கோட்டம் தாட்கோ சார்பில் பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பழங்குடியின மக்களின் பாரம்பரிய இசை முழங்க நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுற்று வட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராமத்தினர் விழாவில் பங்கேற்று மகிழ்ச்சியடைந்தனர். ஏற்பாடுகளை கோரன்கொம்பு வன உரிமை குழு இளைஞர் அணியினர் செய்தனர்.